எல்லாரும் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ நாள் நம்ம போட்ட கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2D கமெண்ட்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம். நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா 2D கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா கிளாஸ் எடுத்திருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3D கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 3D கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே என்ன இருக்குன்னா 2 கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. சாலிட் மாடலிங்னு ஒன்று இருக்கும், சர்ஃபேஸ் மாடலிங்னு ஒன்று இருக்கும். இந்த சாலிட் மாடலிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஒரு செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செங்கல் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து சாலிடாக மெட்டீரியலோடு இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட் பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாலிட் மாடலிங். இப்போ இதே இது இப்போ ஒரு பேப்பர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னா சாலிடாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து திக்னஸ் இருக்காது இல்லையா. ஸோ அதை 2D சாலிட்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா சர்ஃபேஸ் மாடலிங்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு என்ன 3Dயில் பார்க்க போகிறோன்னா சர்ஃபேஸ் மாடலிங் பார்க்க போகிறோம். சரியா? இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன டைமென்ஷன் ரெக்டாங்கிள் வேணுமோ ரெக்டாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ரெக்டாங்கிள் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஹைட்டு கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு ஒரு 50 mm ஹைட்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன். 50 mm ஹைட்டு கொடுக்க போகிறோம். ஆனால் எப்படி கிரியேட் ஆகும்னா சர்ஃபேஸாக கிரியேட் ஆகணும். அப்போ என்னென்னா இந்த லைன் இருக்கிற இடம் மட்டும் தான் சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும். உள்ள ஃபுல்லாகவே நமக்கு எப்படி வந்துடும்னா ஹாலோவாக வந்துடும். சரியா? ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் மாடலிங். அப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சர்ஃபேஸ் மாடலிங் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, கமாண்டில் வந்து என்ன கமாண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா Chprop ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. Chprop ஒரு கமாண்ட், அதாவது சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட இல்லைன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். அதான் என்னென்னா Chprop ஒரு கமாண்ட். இப்போ நம்ம Chprop கொடுத்தோன்னு என்ட்ரு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கம் போல் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குதா, எந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி மாற்ற போகிறோமோ இந்த ஆப்ஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டுக்கு காமிக்குது பாருங்களேன். என்டர் ப்ராப்பர்ட்டி டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காமிக்குது பாருங்கள். கலர், லேயர், லைன் டைப், இந்த மாதிரி நிறையா காமிக்குதா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். சரியா? ஆனால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் மாற்ற போகிறோம். நான் ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் அந்தந்த கமெண்ட்ஸ் படித்ததுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம். அப்போ புரியும் உங்களுக்கு. சரியா? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலர். இப்போ இந்த கலர் போனோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்கு பாருங்கள், நியூ கலர்னு கேட்குதா. இதில் நம்ம என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம்னா எப்படின்னா, இப்போ நான் அந்த ஹேட்ச் கமாண்ட் எடுத்துகிறப்ப அந்த கலர் பேலட் சொன்னேன் பாருங்கள். 256 கலர்ஸ் வந்து மொத்தம் இருக்குன்னு சொன்னேன்னா அதில் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சப்போஸ் இப்போ இதில் போய்ட்டு நான் 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 வந்து என்ன கலரோ அந்த கலர் வந்து என்ன செஞ்சுக்கும், எடுத்துக்கும். ஆனால் 100ங்கிறது வந்து என்ன கலர் நமக்கு தெரியுமா இப்போ அப்படின்னா தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹேட்ச் கமாண்டில் அந்த கலர் பேலட் போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அது என்ன நம்பர்னு பார்த்துட்டு வந்து அந்த நம்பர் தான் இங்கே என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா சாதாரணமாக மற்றபடி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ப்ளூ, க்ரீன், ரெட்டு, எல்லோ அந்த மாதிரிலாம் வேணும்னா டைரெக்டாகவே கொடுத்துடலாம். ப்ளூ வேணால் ப்ளூ ஃபுல்லாக கூட அடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பி கொடுத்தா ப்ளூ எடுத்துக்கும். சரியா? அதே மாதிரி ஆர் கொடுத்தீங்கன்னா ரெட் எடுத்துக்கும், ஒய் கொடுத்தா எல்லோ எடுத்துக்கும். என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒய் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோ கலர் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன கொடுத்துருக்கேன்னா எல்லோ கொடுத்துருக்கேன், ஒய் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதா. இப்போ இல்லை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கலர் மாறலை. இது எப்போ மாறும்னா இந்த கமாண்ட் விட்டு வெளியில் வந்தால் தான் மாறும். நான் இன்னும் வெளியில் வரல. ஏன் வெளியில் வரலன்னா இப்போ நான் அடுத்து திக்னஸ் கொடுக்க போகிறேன். இந்த திக்னஸ்ங்கிறது என்னென்னா, இந்த திக்னஸ் தான் ஆக்சுவலாக ஆப்ஜெக்டோட ஹைட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம 3D கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போது இப்போ நான் வரைஞ்சிக்க இந்த 2Dக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா ஹைட்டு கொடுக்க போகிறோம். அந்த ஹைட்டு தான் இப்போ வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா திக்னஸாக கொடுக்க போகிறோம். அப்போ நான் திக்னஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை நியூ திக்னஸ் கேட்குதா. எனக்கு இப்போ எவ்வளோ வேணும் அப்படின்னா இப்போ ஒரு 50 mm ஹைட் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 50 mm கொடுத்துட்டேன். 50 mm கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டேன்னா ஹைட் வந்து நமக்கு என்ன ஆயிரும். ஸோ திரும்பவும் அதே கொஸ்டின் தான் கேட்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா கலர் மாறிச்சு தெரியுதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாறிடும். இப்போ திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும், ஆனால் நமக்கு ஏன் தெரியல அப்படின்னா நம்ம டாப் வியூவில் இருக்கிறனால அந்த திக்னஸ்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அப்போது இந்த ஆப்ஜெக்டை போய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3D வியூவில் பார்க்க போகிறேன். 3D வியூலவே நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் போய் பார்க்க போகிறோம். ஐசோமெட்ரிக் வியூனா என்னென்னா 3D வியூவில் 30 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம அப்படி பார்க்குறது பேர் தான் என்னென்னா ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ அப்போ ஐசோமெட்ரிக் வியூ அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இது வந்து இங்கே மேலே லெஃப்ட்டில் என்ன காமிக்கிது பாருங்கள், டாப்னு காமிக்கிது பார்த்தீங்களா. அப்போ இந்த ஸ்க்ரீன் இப்போ நம்ம இருக்க இந்த ஸ்க்ரீன் வந்து என்னென்னா டாப் வியூ. அப்போ இங்கே நீங்கள் என்ன ட்ராப் பண்ணாலுமே AutoCAD என்னவா எடுத்துக்கும்னா டாப் வியூவாக தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ நம்ம இப்போ நான் 3D வியூ போகிறேன். வியூ வேறு வியூக்கு மாறுறதுக்கு என்ன கமாண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வி பாயிண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வி பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா வியூ பாயிண்ட்.
வியூ பாயிண்டோட ஷார்ட்கட் தான் வி பாயிண்ட். இதுலேயுமே இன்னும் இப்போ லேட்டஸ்ட் விஷயம்லாம் வி பாயிண்ட் டைப் பண்ணாமல் என்ன கொடுக்கணும்னா ஒரு ஹைஃபன் கொடுத்துட்டு விபின்னு டைப் பண்ணணும். வி பாயிண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறோம்னா விபி. இதுதான் வி பாயிண்டோட ஷார்ட்கட்டு. வி பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ கேட்குது பாருங்க, நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன கேட்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபைய வியூ பாயிண்ட் அப்படின்னு கேட்குதா. நார்மலாக பாயிண்ட்னாலே நமக்கு என்ன அர்த்தம், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணேன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஜெட் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 1,1,1 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது எக்ஸ்லேயே 1, ஒய்லேயே 1, ஜெட்லேயே 1. சரியா. இதுலேயே சார் இந்த 1 தான் கொடுக்க முடியுமா, 2 கொடுக்க முடியாதா, 4 கொடுக்க முடியாதுன்னா கொடுக்கலாம். அதெல்லாம் என்னங்கிறத வந்து இந்த வி பாயிண்ட் வந்து அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு எலாபரேட்டாக நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஐசோமெட்ரிக் வியூ நம்ம போகணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன்னா 111, அதாவது வி பாயிண்ட் கமாண்டில் போய்ட்டு எக்ஸ்லேயே 1, ஒய்லேயே 1, இசட்லேயே 1 கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3D வியூ வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆப்ஜெக்டோட 3D வியூ வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் இப்போ பார்த்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வயர் ஃப்ரேமாக இருக்கும். வயர் ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லை, எல்லா ஆக்சிஸ்லேயும் எல்லா ட்ராயிங்குமே எல்லா லைனுமே தெரியுது. இப்போ இது என்னென்னா லைன் டயக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் டயக்ராம் தெரியும். அப்போ இதில் ரியலாக நம்ம ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எல்லா லைனுமே என்ன செய்யாது, தெரியாது இல்லையா. ஸோ அப்போ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ரியலாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறப்ப எந்தெந்த லைன்ஸ்லாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் இப்போ இந்த நமக்கு என்ன செஞ்சிடணும், மறைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி தேவையில்லாத லைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா ஹைடுன்னு ஒரு கமாண்ட். நல்லா பார்த்துக்காக கமாண்ட் வந்து என்னென்னா ஹைடு, HIDE ஹைடு. இல்லை அப்படின்னா அதோட ஷார்ட்கட் வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா HI மட்டும் கொடுத்துக்கலாம். HI கொடுத்தீங்கன்னா ஹைடு கமாண்ட் எடுத்துக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்ட்ரு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லைன் போயிடுச்சா. எங்களுக்குள்ளே போயிருக்கு அப்படின்னா இந்த இப்போ கர்சர் வச்சுருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல இந்த ஒரு சின்னதாக ஒரு லைன் போயிருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுவில் ஒரு சின்ன லைன் போயிருக்கும். ஆனால் உள்ள இருக்க லைன்லாம் நமக்கு அப்படி தானே இருக்குது. ஏன் உள்ள இருக்க லைன்லாம் நமக்கு ஏன் தெரியுது அப்படின்னா அப்போது உள்ளுக்குள்ளே வந்து ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா ஹாலோவாக இருக்கும். ஹாலோவாக இருந்துச்சுன்னா உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன செய்யும். ஸோ அப்போ நீங்கள் ஹைட் கொடுத்தோன்னா உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போது ஒரு ரெக்டாங்கிள் போட்டு சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி கமாண்டில் திக்னஸ் கொடுத்தோன்னா எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்னா இப்போ ஒரு அட்டை டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்டை டப்பாவில் மேலேயும் மூடி இல்லாமல் அடியில் பாட்டமும் இல்லைன்னா எப்படி இருக்கும், 4 சைடு மட்டும் அட்டை இருக்குமா, அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம இருக்கோம் கிரியேட் ஆகிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? சரி. இதில் போய் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா மெட்டீரியல் இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஜெக்டை பார்க்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஷேடுன்னு ஒரு கமாண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SHADE ஷேடு. இந்த ஷேடு கமாண்டு கொடுக்கலாம். இல்லைனா இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா SHA தான். SHA தான் இதோட ஷார்ட்கட். அப்போ SHA கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ நிறையா லிஸ்ட்டு காமிக்குது பாருங்கள். என்ன காமிக்குது, 2D வயர் ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி வரிசையாக காமிக்குது. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணி காமிக்கும்னா ஷேடு பண்ணி காமிக்கும். இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரோம் என்னென்னா எக்ஸ்ரேன்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷேடிங்லேயே எக்ஸ்ரேவாக பண்ணி காமிக்கும். எக்ஸ்ரே மீன்ஸ் நமக்கு என்னது, இப்போ பொதுவாக இப்போ நம்மளை எக்ஸ்ரே பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா உள்ளே இருக்க எலும்பு இதெல்லாம் நமக்கு தெரியல. அதே மாதிரி உள்ளே மறைஞ்சிருக்க லைனில் நமக்கு என்ன பண்ணும், விசிபிளாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஹைடில் மறைச்ச லைனில் விசிபிளாகவே தெரியுது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ தான் என்னென்னா எக்ஸ்ரே. திரும்ப ஷேட் கமாண்டுக்குள்ளே போய்ட்டு இப்போ நம்ம எக்ஸ்ரே கொடுக்காம நான் அடுத்து என்ன கொடுக்குறேன்னா ஸ்கெட்சின்னு ஒரு ஆப்ஷன் தரேன். இந்த ஸ்கெட்சி ஆப்ஷனில் எப்படி நமக்கு ஷேட் பண்ணி காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு ஸ்கெட்ச் பேன் எடுத்து நம்ம வரைஞ்சா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி என்ன செய்யும் காமிச்சிடும். திரும்ப ஷேட் கமாண்ட் போகிறேன். ஷேட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SHA ஷேடில் போய்ட்டு இந்த ஸ்கெட்சுக்கு அடுத்து எனக்குள்ள இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷேட்ஸ் ஆஃப் கிரே. இந்த ஷேட்ஸ் ஆஃப் கிரே கொடுத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஷேட் பண்ணி காமிக்கும். தெரியுதா? ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம், ஆனால் அதை ஷேட் பண்ணி காமிக்கிறது வந்து கிரே கலரில் காமிக்கும். சரியா? அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேடட் வித் எட்ஜஸ். இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஷேட் பண்ணிடும். ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் அப்படி எல்லோ கலரில் நமக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா. அப்போ எட்ஜஸோடு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணலாம், வித் எட்ஜஸ் கொடுத்துக்கலாம். இதிலே பக்கத்தில் இன்னொன்று கொடுத்துக்காம பாருங்களேன், வெறும் ஷேடடு மட்டும் கொடுத்துக்காம பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா வெளியில் அந்த எட்ஜஸ்லாம் இருக்காது. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் பார்டர் அந்த எட்ஜஸ்லாம் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. சரியா? அதே மாதிரி கான்செப்சுவல் கொடுத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி நமக்கு என்ன பண்ணும் தெரியுதா. அது இது எல்லாமே ஷேடிங்கோட டைப், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஷேட் பண்ணி நமக்கு காமிக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி ரியலிஸ்டிக் இது ஒரு மாதிரி ஷேட் பண்ணி காமிக்கும். காமிச்சிருச்சா? ஹிடன்கிற கமாண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா நம்ம அந்த ஹைடில் கொடுத்தோம்ல, ஹைடு கமாண்ட் கொடுத்தோம்ல அதே மாதிரி இதுவும் ஹைட் பண்ணி காமிக்கும், அதான் ஹிடன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம்னு ஒன்று கொடுத்துருக்காம பாருங்க. இது ஆக்சுவலாக பழைய வெர்ஷன்லாம் 3D வயர் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வெறும் வயர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வயர் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா
அந்த ஹிடன் பண்ண லைனில் நமக்கு என்ன செய்யும், இப்போ விசிபிளாக வந்துடும். அதுதான் வயர் ஃப்ரேம். எனக்கு இப்போ இந்த ஷேடை விட்டு வெளியில் வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷேடில் இருக்கணும் எப்படி தெரியலாம்னா, இந்த யூசிஎஸ் ஐக்கான் பார்த்திங்களா, இங்கே கலராக இருக்கு பாருங்க, ப்ளூ ரெட்டு க்ரீன் இருக்கா, அப்போ நம்ம ஷேடிங்கில் தான் இருக்கோம்னு அர்த்தம். அதை விட்டு வெளியில் வரணும்னு என்ன செய்யணும்னா, இந்த ஷேடு மோட்லேயே போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2D வயர் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் 2D வயர் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா எப்பயும் போல ஸ்க்ரீன் வந்து ஷேடிங்லேருந்து வெளியே வந்துடும். ஓகேவா. இது வந்து SHN ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா தான் இவ்வளோ ஆப்ஷன் வரும். ஒருவேளை நம்ம அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நம்ம வந்து வெறும் ஷேடுன்னு ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆப்ஷன்ஸே கேட்காது. ஒரு மெத்தடில் அதுவாகவே ஷேட் பண்ணி விட்டு வெளியில் வந்துடும். புரியுதா. இந்த மாதிரி ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, வியூன்னு ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா, மேலே வியூ மெனுவில் போயிடுறீங்க. வியூ மெனுவில் போயிட்டு இந்த இடத்துல ஆர்பிட்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆர்பிட்டில் போனீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீ ஆர்பிட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். வியூவில் ஆர்பிட்டில் ஃப்ரீ ஆர்பிட் இது போட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை கலரில் ரவுண்டாக காமிக்குது பார்த்தீங்களா. கர்சருமே பார்த்தீங்கன்னா 2 டைரெக்ஷனில் இருக்க மாதிரி கர்சர் மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா மவுஸில் லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வேணுமோ சுற்றி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த சைடு வேணுமோ ஆப்ஜெக்ட் எந்தெந்த சைடு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இதுதான் 3D ஆர்பிட்டில் ஃப்ரீ ஆர்பிட். இந்த இதே ஆர்பிட் கமாண்டில் இன்னொன்று இருக்கும், கண்டினியூஸ் ஆர்பிட்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இதே எடுத்திங்கன்னா என்னென்னா, எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும் அப்படின்னு நம்ம மவுஸை வச்சு இப்படி கிளிக் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம மவுஸ்லேருந்து கை எடுத்துகிட்டா போதும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே என்ன பண்ணோம்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் ஸ்லோவாக கொடுத்தனால ஸ்லோவாக வருது இல்லையா. இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்னா வேகமாக வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், சுற்றிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றிக்கலாம். வேணும்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பண்ணலாம். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஸோ கமாண்ட் விட்டு வெளியே வந்துருச்சு. ஆனால் ஆப்ஜெக்ட் இப்போ எப்படி இருக்குது, ஒரு மாதிரி வேறு ஏதோ ஒரு 3D வியூவில் இருக்கா, ஐசோமெட்ரிக் வியூவில் இல்லை. அப்போ நம்ம ஐசோமெட்ரிக் வியூனா ஒன் செகண்ட் நான் என்ன பண்ணோம், வியூ மாறணுனாலே நம்ம மறக்காமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன கமாண்ட் தான் போகணும், வி பாயிண்ட்ங்கிற கமாண்ட் போகணும். போயிட்டு நான் அப்போ கொடுத்த மாதிரி என்ன கொடுக்குறேன்னா 1,1,1 கொடுத்துட்டிங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்துடும். இந்த அந்த வியூ வந்துருச்சா. சரி, சப்போஸ் இப்போ நமக்கு ஷேடு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஷேடு கமாண்ட் SH ஷேடில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா 2D வயர் ஃப்ரேம், அது வந்து கொடுத்துடலாம். சரி, இப்போ நம்ம 3D வியூவில் இருக்கோம். இப்போ நான் திரும்ப பழைய வியூக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. பழைய வியூனா என்னென்னா டாப் வியூக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். வியூ மாறணுன்னாலே வி பாயிண்ட் கமாண்ட் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வி பாயிண்ட் கமாண்டில் போய்ட்டு டாப் வியூ வர்றதுக்கு வந்து என்ன வி பாயிண்ட் தரணும்னா 0,0,0. இதுக்கு முன்னால் என்ன சொன்னேன்னா 1,1,1 சொன்னேன், அது வந்து ஐசோமெட்ரிக் வியூ பார்க்கணுன்னா. அதே மாதிரி டாப் வியூ பார்க்கணும்னா என்ன கொடுக்கணும்னா 0,0,0 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட டாப் வியூ வந்துடும். வந்துருச்சா. பழைய ஸ்க்ரீன் நம்ம ஒரிஜினல் ஸ்க்ரீன் வந்துடும். ஆனால் இப்போ ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கும். இப்போ நமக்கு ஒரிஜினல் சைஸே வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம்னா வியூவில் ஜூம் கமாண்ட் இருக்கு இல்லையா, ஜூமில் போய்ட்டு என்ன கொடுக்குறோம்னா ஆல். ஜூம் ஆல் நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஸோ ஜூம் ஆல் கொடுத்தீங்கன்னா எப்பயும் போல என்ன செய்யும், ஒரிஜினல் சைஸ்க்கு வந்து வந்துடும். புரியுதா. ஸோ இது வந்து என்னென்னா சர்ஃபேஸ் மாடலிங்குரிய கமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தரவாக போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன எப்படி போட்டு பார்க்குறீங்கன்னா ட்ராவில் லைன்லேருந்து எலிப்ஸில் நம்ம பார்த்துருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் வரைஞ்சி ஒவ்வொன்றுக்கும் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டியில் போய் திக்னஸ் கொடுத்துட்டு ஐசோமெட்ரிக் வியூவில் போய் பாருங்கள். அப்படி பார்க்குறப்ப எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் ஹாலோவாக கிரியேட் ஆகுது, எந்த ஆப்ஜெக்ட்லாம் சாலிடாக கிரியேட் ஆகுது. ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து திக்னஸே ஆகாது, எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும், திக்னஸே ஆகாது. அப்போ எந்த ஆப்ஜெக்ட்லாம் திக்னஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதை ஃபுல்லாக தரவாக போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் வந்து சாலிட் மாடலிங்கை பற்றி படிப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.